Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காய்கறிகளில் உள்ள ஒரு கலப்படம் பற்றி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நேற்று பார்த்த விஷயத்தை தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். சென்னையில் நான் ஒரு காய்கறி கடையில் நேற்று காய் வாங்கினேன். பீன்ஸ் பொதுவாக நான் வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வர வீடியோ இல்லை டிவியில் மூவியில் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். பச்சையான காய்கறிகளுக்கு பச்சை கலரில் ஒரு சாயம் போட்டு அந்த காயை பச்சை கலர்லேயே இருக்க வைக்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னோடய ஊரில் நான் அந்த மாதிரி காயை நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். ஆனால் சென்னையில் நான் பீன்ஸ் வாங்கணும்னு சொல்லி போனப்போ அந்த பீன்ஸில் ஒரே ஒரு பீன்ஸில் மட்டும் பச்சையாக சாயம் இருந்தது. நான் உடனே நினச்சேன், சரி ஓகே ஏதோ ஒரு காய் மட்டும் ஏதோ மிஸ் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு. ஆனால் அதை பார்த்தோன்னே கொஞ்சம் டவுட் வந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளேருந்து எடுக்க எல்லா காயிலையுமே அந்த பச்சை கலர் சாயம் அப்படியே பச்சையாக இருந்தது. அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டு அந்த காயை அப்படியே வச்சுட்டேன். அப்போ அந்த கடையில் உள்ள கடைக்காரர் இன்னொரு பீன்ஸ் கொண்டு கொடுத்தாரு. 2 வெரைட்டி ஆஃப் பீன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று கொஞ்சம் வெளிரி போன பச்சை கலரில் இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அந்த பச்சை கலரில். அந்த பீன்ஸு கொடுத்தாரு. அப்புறமா நான் என்ன பண்ணேன், சரி இது ரெண்டுமே வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு காய் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த பீன்ஸை உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பீன்ஸை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் அந்த பீன்ஸ் இருந்தது. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க இல்லை மற்ற எந்த இடத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் வெஜிடபிள்ஸை பார்த்து வாங்குங்க. நான் இதை எதுக்காக உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னா, பொதுவாக இந்த மாதிரி கடைகளில் வர எல்லா காய்கள்லையுமே இந்த மாதிரி கலப்படங்கள் நிறைய இருக்குது. அதனால நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, அவங்கவுங்க வீட்டு மாடியில் சின்னதாக ஒரு தோட்டம் அமைச்சு உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி முடியாதவங்க தெரிஞ்ச சோர்ஸில் எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் கிடைக்குமோ அங்கேருந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் இது எதுவுமே முடியாதுங்கிறவங்க நம்ம நாட்டில் விளையிற நம்மளோட நாட்டுக்காய், அதாவது நம்மளோட கத்திரிக்காய் அந்த மாதிரி காய்கள் இருக்கும் இல்லையா, வாகக்காய், அந்த மாதிரி நம்ம நாட்டுக்காய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லை எல்லா காயுமே நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க, ஈவன் நம்ம நாட்டு காயாக இருந்தாலுமே அந்த காயை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை எல்லா காயுமே நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, காய்கறிகளை அடுத்த நாள் சமைக்க போகிற காய்கறிகள் உங்களுக்கு முதல் நாளே தெரியும். கண்டிப்பாக நாளைக்கு என்ன சமைக்கணுங்கிறத முதல் நாளே டிசைட் பண்ணி வாங்கி வச்சுடுவீங்க. அதுவும் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்பீங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாத்திரத்தில் என்னென்ன காய் நீங்கள் சமைக்க போகிறீங்களோ அது எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணி அதில் ஒரு கை அளவு உப்பு, ஒரு லெமன், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் அதை நல்ல ப்ளைன் வாட்டரில் ஒரு 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அதோட பாதிப்பு பாதி அளவாவது குறைஞ்சிருக்கும். இதை தான் நான் சஜஸ்ட் பண்ண வந்த விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.